வணக்கம் மக்களே. இப்போ வந்து நம்ம தாஜ்மஹால் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பேட்டரி காரில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பேட்டரி காருக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் லாஸ்ட் இயர் வரும்போது 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து 25 ருபீஸ் ஆக்கிட்டாங்க ஒரு ஆளுக்கு. நீங்கள் தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா கொடுத்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நடந்து போகணும்னு நினச்சிங்கன்னா டைமிங் வந்து அதிகமாகும். ஸோ பேட்டரி காரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது பெட்ரு. உங்களுக்கு வெளியில் வந்து குதிரை வண்டியும் சொல்லுவாங்க. குதிரை வண்டியில் வந்து மீனா பஜாரு, அப்புறம் வந்து லெதர் ஃபேக்ட்ரியில் காமிச்சிட்டு தாஜ்மஹால் இறக்கி விட்றேன் 10 ரூபா மட்டும் கொடுங்க அப்படிம்பாங்க. பட் அதில் நீங்கள் போனீங்கன்னா டைம் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த வண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸில் போயிட்டு இப்போ டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். நம்ம வந்து அங்கேருந்து இறங்கியாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்ஸு. ஸோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கூட்டங்க. பெரிய க்யூவே நிற்கிது பாருங்க. இது மாதிரி பெரிய க்யூ வெளியில் வரைக்கும் நிற்கிது. ஸோ வந்து நம்ம அந்த க்யூவில் நின்று நம்ம ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அப்படின்ற காரணத்தினால நம்மளை வந்து கைடு வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. கைடு வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னா ஒரு 975 ரூபா கேட்குறாங்க. நம்ம உள்ள வந்து தாஜ்மஹால் உள்ள போய் பார்க்கறதுக்கு 250 ரூபா. உள்ள போகாம வெளியில மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா 50 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். அது இல்லாம கைடுக்கு வந்து 975 ருபீஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அவங்க கேட்குற கணக்கு. அதனால நீங்க வந்து கூட்டத்தை வந்து தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 975 ருபீஸ் கொடுத்து நீங்க வந்து டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு நம்ம லைனில் நின்று தாஜ்மஹாலை பார்க்க முடியாது, ரொம்ப நேரம் ஆயிரும். கைடு வந்து எதனால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து டைரெக்டாக உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கி நம்ம வந்து ரொம்ப நேரம் நிற்க வைக்க விட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம். அதுக்காக தான் கைடு எடுக்க சொல்கிறேன். நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 50-250 டிக்கெட்ஸ்க்கு உண்டான என்ட்ரி வந்து இது. இங்கே வந்து மொபைல், பர்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. பேக்ஸ் ஆர் நாட் அலவுட். அதனால அது வந்து நீங்கள் கிளாக் ரூமில் வைக்கணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா கிளாக் ரூம் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு. அப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த ரூம் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தாஜ்மஹாலுக்கு உண்டான அஃபீஷியல் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஈஸ்ட் கேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. டோட்டலாக வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறது ஒரு என்ட்ரன்ஸு, ஆப்போசிட்டில் இந்த பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. 3 வழியாகவும் நம்மளால் வர முடியும். ஆனால் வந்து இப்போதைக்கு மெயினாக வந்து அலோவ் பண்ணுறது இந்த என்ட்ரன்ஸில், அதாவது ஈஸ்ட் கேட் வழியாக மட்டும்தான் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு நம்ம நேராக உள்ளே வந்து போயினா தாஜ்மஹாலை வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு தர்பாரெல்லாம் மீட்டிங்கெல்லாம் போட்டாங்கன்னா நின்று பேசுகிறதுக்கு மக்கள் வந்து இங்கே கூடுற இடம். அங்கே வந்து எல்லாருமே வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பிளேஸு. இப்போ உள்ளே போய் நம்ம தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கே மேலே சின்ன சின்னதாக 11 கோபுரங்கள் மாதிரி குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா? இதில் வந்து இந்த பக்கம் ஒரு 11, அந்த பக்கம் ஒரு 11 இருக்கும். மொத்தம் வந்து 22. இது எதை குறிக்குது அப்படின்னா தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 22 வருடங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு கோபுரங்களும் ஒவ்வொரு வருஷத்தை குறிக்குது. இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம நேரில் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி போக போக தாஜ்மஹால் பின்னாடி போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. எதனால் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். அதனால் அப்படி தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ இதுதான். வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் வியூவில் சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தாஜ்மஹால். இதுதான் வந்து காதலின் சின்னம் தாஜ்மஹால். ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காக கட்டினது. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் கரெக்டாக வந்து மணி இப்போது 3:45.
ஸோ வந்து சூரிய ஒளியில் பட்டு சூப்பராக ஒயிட்டாக நல்லா இருக்குது. மேலே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ வந்து அது ரெனோவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மேலே கட்டிக்கிறதெல்லாம் எடுப்பாங்க. நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கூட்டம் எவ்வளோ கூட்டன்றதை மட்டும் பாருங்கள். இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய வந்து அவைலபிள், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எதுவும் வேணும் அப்படின்னா 70 ருபீஸ் ஒரு காப்பி வந்து எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அனுப்பிச்சிடுவாங்க வாட்ஸ்அப்பில். நீங்கள் அதையும் வச்சுக்கலாம், கையில் வந்து ஃபோட்டோ காப்பியும் வச்சுக்கலாம். இது சுற்றி இருக்கிறது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மரம் செடி கொடின்னு சொல்லி ரொம்ப பசுமையாக இருக்குது. ரொம்ப பட்டையை கிளப்புதுங்க. இங்கே ஃபுல்லாக ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி இருக்குது. தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. நான் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, 250 ருபீஸ்னு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வெளியில் வந்து பார்த்துட்டு இங்கே முன்னாடி போய் மேலே ஏறி சும்மா பார்க்குறதுக்கு மட்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் தான் சார்ஜஸ்ஸு. நீங்கள் இதில் உள்ளுக்குள்ளே இங்கே தெரியுது எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த கேட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா, அந்த கேட்டு உள்ளுக்குள்ளே போனால் நம்ம சமாதி வந்து பார்க்கலாம். இந்த சமாதி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 250 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் வந்து டிக்கெட்னுடைய வித்தியாசம். அதனால் உங்களுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சார்ஜஸ் வந்து கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கோங்க. வெளியில் பார்த்தா போதும் அப்படின்னா 50 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. சரி, நான் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தாஜ்மஹாலுக்கு பின்னாடி வந்து பிளாக் தாஜ்மஹால் கட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தாஜ்மஹால் பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி வந்து வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சதுனால பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து நம்ம அதிகமாக நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸில் வந்து பார்ப்போம். அப்பா உண்மையிலே வந்து பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு செகண்ட் டைமு. ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்திருந்தேன். இப்போது செகண்ட் டைம் வந்து இப்போது டிசம்பருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தாஜ்மஹாலுக்கு மேலே வந்தாச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தாஜ்மஹாலோடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல உள்ளே போகணும். அதுக்கு வந்து நம்ம இந்த வழியில் இப்படி சுற்றி தான் போகணும். இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தாஜ்மஹாலை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் லாஸ்ட் இயர் போட்ட வீடியோவில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். பெரிய வீடியோவாக இருக்கும், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது சும்மா இந்த லொக்கேஷன் வந்து இப்போ தாஜ்மஹால் எப்படி இருக்குன்றதை காமிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். காலில் வந்து பார்த்திங்கன்னா ஷூ கவர் ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் போட்டிருந்தால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. தாஜ்மஹாலுக்குள்ளே வந்து நீங்கள் இங்கே பக்கத்தில் வந்து வாங்கணுன்னா இங்கே 20 ருபீஸ் சொல்லுவாங்க. வெளியில் வந்து 10 ருபீஸ் தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வெளியில் 10 ருபீஸ் சொல்கிற இடத்துலையே நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சமாதி வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம வந்து தாஜ்மஹாலுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே சென்டராக தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜோடது, இந்த பக்கம் தெரியுறது வந்து ஷாஜஹானோடது. நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. கிளைமேட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது உள்ளுக்குள்ளே. இங்கே 2 தெரியுது பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டில் தெரியறது வந்து மும்தாஜோடது, அந்த பக்கம் தெரியறது வந்து ஷாஜஹானோடது. இந்த சமாதி பார்த்துட்டு வெளியே வந்தோடனே மறக்காமல் கொஞ்சம் பிக்ஸை வந்து நீங்கள் ஞாபகத்துக்காக எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் போய் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து யமுனை நதி. இந்த யமுனை நதி கரையில் தான் வந்து தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காங்க. இந்த தாஜ்மஹாலுக்கு அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் தெரியும் பாருங்கள். இதுதான் வந்து பிளாக் தாஜ்மஹால் கட்டுறதுக்காக பேஸ்மெண்ட் வந்து போடுறாங்க. அப்போ வந்து ஷாஜஹானோட மகன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கஜானாவில் இருக்க காசெல்லாம் காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாரு. அதனால் வந்து பிளாக் தாஜ்மஹால் வந்து கட்ட முடியாமல் போயிடுது. ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இந்த தாஜ்மஹாலோடைய பிரம்மாண்டத்தை வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்த்தா கண்டிப்பாக தெரியாது. நேரில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் லைஃப்பில் வந்து விசிட் பண்ண வேண்டிய இடம்.
இதனுடைய பிரம்மாண்டத்தை வந்து நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் வந்து அது அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ரைட் சைடில் வந்து ரெட் கலரில் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி பில்டிங் வந்து லெஃப்ட் சைடில் இன்னொன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து முஸ்லீம் வந்து இங்கே தொழுகிறதுக்கான ஒரு பிளேஸை வந்து இன்னுமே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு போகிற மாதிரி இருந்தால் விசாரிச்சுட்டு போயிருங்க. தாஜ்மஹால் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு விசாரிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ கிறிஸ்மஸ்க்கு இங்கே வந்திருக்க கூட்டத்தை மட்டும் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்ட்டு. பயங்கரமான கூட்டம். இப்போ ஆக்சுவலாக அவங்க உள்ளே வந்து எவ்வளோ பேர் பார்க்க முடியும் அப்படின்றது தெரியல. இப்போது கிட்டத்தட்ட வந்து டைம் 5:15 ஆயிடுச்சு. 5 மணியோட க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். முக்கியமான விஷயம், 50 ரூபா 250 ரூபா டிக்கெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் 50 ரூபாய்க்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த கீழே இங்கே லைனில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. 250 ரூபா டிக்கெட் வாங்கினா தான் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும். தாஜ்மஹால் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தாஜ்மஹாலிலிருந்து விஜய் பிரபாகர்.